அனுர அரசாங்கம் முக்கிய வழக்குகளை கையில் எடுத்திருக்கின்ற நிலையில் ராஜபக்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள செய்தியில், நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன என்றும், அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும், அதன் பிறகு நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோசித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது அவர்களுக்கான விசாரணைகள் முடிவடைந்து குற்றப்பத்திரிகைகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே சமயம் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மெர்வின் சில்வா ஆகியோரிடம் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார். இப்போது கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மெர்வின் சில்வாவின் விசாரணைகள் முடிவுக்கு வருவதாகவும், குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் கிரிஸ் பரிவர்த்தனை தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் நாமல் ராஜபக்சவிற்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஜோசிதவிடமும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும், அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே அவர்களுக்கான பணியாக இருக்கும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சென்று நீதிமன்றத்திற்கு உண்மைகளை முன்வைப்பார்கள் என்றும், நீதிமன்றத்தால் ஒரு முடிவு எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் முன்னைய ஆட்சி காலங்களில் ஆட்சி பீடத்தில் இருந்த ராஜபக்ச குடும்பத்தினர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக தென்னிலங்கையில் எதிர்ப்பலைகள் கூட எழும்பக்கூடும். கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பராய்ஹலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையின் கன்னி கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் ஜாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று இடம்பெற்றிருந்தது. முதல் அமர்வின் முதன்மையான நடவடிக்கையாக மேயரும் துணை மேயரும் தெரிவு செய்வது தொடர்பாக திட்டமிடப்பட்டிருந்தது. கொழும்பு மேயர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் விராய்ஹலி பல்தசார் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரிசா ஜாரூக் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்த நிலையில், மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா அல்லது இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பது குறித்த வாதம் காரணமாக அங்கு பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. மற்ற கட்சிகள் பகிரங்க வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி இரகசிய வாக்கெடுப்பை பரிந்துரைத்திருந்தது. இதனால் மேயர் பதவிக்கான வாக்கெடுப்பில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இன்று உருவாகியிருந்தது. அதற்கமைய நீண்ட நேர விவாதத்திற்கு பின்னர் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதற்காக சபையில் ஒரு தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவாக இடம்பெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட விராய்ஹலி பல்தசார் 7 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார். 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் 61 வாக்குகளை விராய்ஹலி பல்தசார் பெற்றுக்கொண்டதோடு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ரியாஸ் ஜாரோக் 54 வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்றைய வாக்கெடுப்பில் மொத்தமாக 117 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் 2 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஹேமந்த குமார கொழும்பு மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டு எவ்விதமான எதிர்வினையுமின்றி பிரதி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றைய தினம் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பதவிக்கான தெரிவும் இடம்பெற்றிருந்தது. வவுனியா நகரசபை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் வவுனியா மாநகர சபையின் முதல்வராக ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் அந்த கூட்டணியை சேர்ந்த ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திவன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் வவுனியா மாநகர சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றிருந்தது. ஆளுங்கட்சி சார்பில் இதன்போது முதல்வர் தெரிவு மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்களிப்பின் மூலம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் சங்க கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட காண்டிவனுக்கு ஆதரவாக 11 வாக்குகளும்,
தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு 10 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றிருந்தது. இதன் அடிப்படையில் சங்க கூட்டணியை சேர்ந்த காண்டீபன் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்றிருந்தது. பிரதி முதல்வராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் காத்தீபனுக்கு ஆதரவாக 11 வாக்குகளும், சுயேட்சை குழுவை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் பிரேமதாஸிற்கு 10 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் வவுனியா மாநகர சபையின் முதலாவது முதல்வராக காண்டீபன் பதவியேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்திருக்கின்றார். இதன்போது இலங்கைக்கு அண்மையில் நிதி நெருக்கடியிலிருந்து மீள வழிகாட்டிய சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து வழங்கிய ஆதரவிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா அண்மையில் விதித்த வரிகளை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 25% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பதால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் பற்றியும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்திடம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவு, குறிப்பாக இலங்கையின் 23% ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கு அனுமதி வழங்கும் GSP+ வர்த்தக சலுகை பற்றியும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.